योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. இது சாதாரண கருணை அல்ல. இது நாம் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நன்றியோடு பகவானுடைய நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகள் சமர்ப்பித்து விட்டோம். சில நாட்களாக நாம் பகவானுக்கு பிடித்த கதைகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். இவையெல்லாம் வெவ்வேறு புத்தகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இன்றைக்கு ஒன்றை பார்ப்போம். பகவான் சொல்வார், ஸ்ட்ராங்காக சொல்வார், ஒரு காரியத்தை நாம் செய்தோமானால் அந்த காரியத்தின் பலன் நமக்கு புண்ணியம் கிட்டும். ஆக இந்த யஜ்யம் பண்ணுங்கள், அந்த யஜ்யம் பண்ணுங்கள், இங்கு அன்னதான சத்திரம் கட்டுங்கள். இப்படி பலவிதமான முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோம் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக. பகவான் சொன்னார், ஒரு 1000 வேத விற்பன்னர்களுக்கு நாம் உணவிட்டோமானால் இந்த 1000 வேத விற்பன்னர்கள் அவர்களுக்கு உணவிட்ட பலன் பெரியது, அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நண்பர்களே, ஒரு முறை ராமா என்று சொல்லி பாருங்கள், இந்த ராம நாமத்தினுடைய பலனானது இந்த உலகம் முழுவதற்கும் கிட்டும் என்றார். அதன் பிறகு சொல்லிக்கொண்டார், இதை இந்த பிச்சைக்காரனால் எப்படி நிரூபிக்க முடியும்? இதை அனுபவிப்பவர்களுக்கே இதன் உண்மை புலப்படும் என்றார். இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். அதில் ஒரு பிரவச்சன கர்த்தா வந்து சொல்கிறார், யாரிடம்? ஒரு பள்ளி கூடியிருக்கும் மாணவிகளிடம் சொல்கிறார். அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறார், மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அந்த பள்ளி மாணவ மாணவிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த பிரவச்சனத்தில் அவர் சொல்கிறார், இறைவன் சிவபெருமான் உருவில் வந்துள்ளார், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், சிவபெருமான் இல்லாத இடமே இல்லை என்று பலமுறை சொல்லி செல்கிறார். உடனே அங்கிருந்த ஒரு ஆசிரியருக்கு இது அபத்தமாக தோன்றியது. அதை நிரூபிக்க வேண்டுமல்லவா? உடனே பள்ளி மாணவர்கள் எல்லாம் கூட்டினாராம். ஒரு திசையை காண்பித்து, உனக்கு இங்கே சிவபெருமான் தெரிகிறாரா என்று கேட்டார். இல்லை ஐயா என்று அவள் சொன்னவுடன் இன்னொரு திசையை காட்டி, இங்கே சிவபெருமான் உனக்கு தோன்றுகிறாரா? இல்லை. இப்படி ஒவ்வொரு திசையையும் காட்டி, இங்கே சிவபெருமான் உங்களுக்கு தோன்றுகிறாரா, உங்களால் காண முடிகிறதா என்றெல்லாம் கேட்டுவிட்டு, பலமுறை கேட்டுவிட்டு, பிறகு அவர் சொன்னார், அந்த பிரவச்சன கர்த்தா சொன்னாரே சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார் என்று, அது எவ்வளவு பெரிய பொய் பார்த்தீர்களா? உங்களுக்கெல்லாம் சிவபெருமான் தெரிந்து கொண்டா இருக்கிறார். இந்த திசையில் அந்த திசையில் எல்லா திசைகளிலும் அவரா தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு மாற்றி உபதேசிக்க, அங்கிருந்த மாணவிகளில் ஒருவள், அவளுடைய வீட்டில் அவளுடைய பெற்றோர்கள் பக்தர்கள், அங்கு அவர்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டு தினமும் இறைவனுடைய படத்தை வைத்து அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்குரிய இறை புத்தகத்தை படித்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை பயிற்றுவித்து வந்தார்கள். அவர்களும் அந்த புண்ணியத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கும் அது பழக்கமாயிற்று. ஆக இந்த பின்னணியில் இருந்து வந்த அந்த குழந்தைக்கு பல விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தன. அவள் சொன்னாள், ஐயா, நான் ஒன்றை கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று.
உடனே வாத்தியார் சொன்னார், சரி. அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், அந்த வாத்தியாரையே நிற்க வைத்து, நம்முடைய ஆசிரியருடைய கண்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிகிறதா? ஆம் என்று எல்லா மாணவ மாணவிகளும் தலையசைத்தனர். அவருடைய கைகள் உங்கள் எல்லோருக்கும் தெரிகின்றனவா? ஆம், தெரிகின்றது. இப்படி அவருடைய தலைமுடி உங்கள் எல்லோருக்கும் தெரிகிறதா? தெரிகிறது. அவருடைய கால்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டாள். அந்த கால்கள் துணியினால் மறைக்கப்பட்டிருந்தன. உடனே மாணவ மாணவிகள் சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு தெரியவில்லையே. இவருடைய மூளை உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என்று கேட்டாள். இல்லை, எங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியவில்லை என்று மாணவ மணிகள் சொன்னார்கள். உடனே அந்த குழந்தை சொன்னாள், இவருடைய மூளையை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக இவருக்கு மூளை இல்லை என்று சொல்ல முடியுமா? நம்மால் ஒன்று பார்க்க முடியவில்லை என்பதற்காக ஒரு பொருளை இல்லை என்று சொல்லிவிடலாமா? அதை சொல்லியவர்கள் அதை பார்த்திருக்கிறார்களா? எப்படி பார்த்திருக்கிறார்கள்? அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளாமல் அவசரப்பட்டு நம்மால் ஒன்றை உணர முடியவில்லை, நம்மால் ஒன்றை பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது இல்லவே இல்லை என்று சொல்லிவிடலாமா என்று அந்த ஆசிரியரையே பார்த்து கேட்டார். அந்த ஆசிரியர் சற்று வெட்கி தலை குனிந்தார். ஆக நாம் உபனிஷதங்களோ வேதங்களோ அல்லது புராணங்களோ கடவுள் இருக்கிறார் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கடவுளை நம்மால் பார்க்க முடியும் என்றும் சொல்கிறது. அதற்குரிய சாதனைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கண்களுக்கு ஒன்று தெரியவில்லை, காதுகளுக்கு ஒன்று கேட்கவில்லை, நம்மால் ஸ்பர்சிக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவை இல்லை என்று சொல்லிவிடவே முடியாது. காற்றை நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கொடியில் துணியை உலர்த்தினோமானால் காற்றில் அந்த துணி அசையும் பொழுது காற்று இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த காற்று நம்மேல் படும் பொழுது நாம் அதை ஸ்பரிசிக்கும் போது காற்று இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறோம். அந்த காற்றை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆக பகவான் சொன்னார், நான் உங்களுக்கு எப்படி இதை நிரூபிப்பேன்? ஒரு நாமத்தை, இறை நாம ஒன்றை சொன்ன மாத்திரத்தில் அதனுடைய அதிர்வுகள் பெரும் அதிர்வுகள் இந்த உலகம் முழுவதற்கும் அது செல்கிறது. இந்த உலகம் முழுவதற்கும் அது நன்மை செய்கிறது. ஆனால் சத்காரியங்கள் என்று நாம் எடுத்துச் செய்வது அன்னதானம், படிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு செய்விப்பது, இப்படி ஒவ்வொன்றும் எத்தனையோ சத்காரியங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அந்த காரியங்களுக்கெல்லாம் அந்த காரியங்களை ஒட்டிய பலன் மட்டுமே கிடைக்கும். ஆனால் நாமத்தை சொல்லும் பொழுது அதனுடைய பலன் உலகம் முழுவதற்கும் கிட்டும் என்று சொல்கிறார். நம்மிடம் பகவான் சொல்வார் அல்லவா, நீங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே பெரும் நன்மையை செய்யும் என்று சொல்லி மீண்டும் சொல்வார், இது என்னுடைய இறை தந்தையின் பணிக்கும் உதவும் என்று. இட் will help my father's work. ஆக நாம் பகவானுடைய திவ்யமங்கள நாமம் யோகி ராம் சுரத்குமார் சொல்லும் பொழுது நமக்கும் அதனால் நன்மை வருகிறது, நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு நன்மை வருகிறது. ஏன் இந்த உலகத்திற்கே அது நன்மையை கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கு மேல் அது குரு சேவையாகவும் மாறிவிடுகிறது. எப்படி? இட் ஹெல்ப்ஸ் மை ஃபாதர்ஸ் ஒர்க். ஆக நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவருக்கு உரிய சேவையையும் நாம் செய்து விடுகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. இதை நாம் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக சொல்கிறார். தன் அருகே ஒருவரை உட்கார வைத்துக் கொண்டு அவர் சொன்னார், உங்களை நான் பார்க்கிறேன், என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், இப்பொழுது பாருங்கள் என்று அருகே இருந்த ஒரு துண்டு துணியை எடுத்துக்கொண்டார்.
தன் முகத்தில் போட்டுக்கொண்டார். இப்பொழுது எனக்கு நீங்கள் தெரியவில்லையே, நீங்கள் அருகில்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னால் உங்களை பார்க்க முடியவில்லையே என்று சொன்னார். உடனே அந்த துணியை எடுத்து அந்த நண்பரின் முகத்தில் போட்டு, உங்களுக்கு நான் இப்போது தெரிகிறேனா? உங்கள் அருகில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களால் பார்க்க முடிகிறதா? அவர் சொன்னார், இல்லை சுவாமி, நீங்கள் தான் துணியை என் கண்மேல் போட்டு விட்டீர்கள், என்னால் எப்படி உங்களை பார்க்க முடியும்? அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இந்த துணிதான் நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அகம்பாவம். இந்த அகம்பாவம் நம்மிடம் இருக்கும் வரையிலும், இந்த அஜ்ஞானம் நம்மிடம் இருக்கும் வரையிலும், நம்முடைய அருகிலேயே, நமக்கு உள்ளேயே, நமக்கு வெளியேயே அவ்வளவு அருகில் இறைவன் இருந்தாலும் நம்மால் அவரை பார்க்க முடியாது. ஆக நாம் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டால் மட்டுமே இறைவன் அதில் பிரதிபலிப்பார். பிரத்யட்சமாக நமக்கு இறைவன் இருப்பதை பார்க்க முடியும். அதனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய 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 நாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் பலமுறை சொல்வேன், குவாலிட்டி இல்லை என்றால் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணுங்கள். குவான்டிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக குவாலிட்டி அதற்கு வந்துவிடும். ஆக நாம் இதை நினைத்துக் கொள்வோம். நம்முடைய மூளையை ஒருவர் வெளியே இருந்து பார்க்க முடியவில்லை என்பதால் நமக்கு மூளை இல்லை என்று அவர் சொல்லிவிட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. கடவுள் இல்லை இல்லை என்று சொல்பவர்களுக்கு மூளை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். ஆக ஒன்று நாம் மனதில் கொள்ள வேண்டும், எது ஒன்றையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் எதை பற்றி கூற கேட்டாலும் அதனுடைய உண்மை என்ன என்று அறிவதற்கு முன்னால் அதை பற்றி எந்த விதமாகவும் தீர்மானிக்க முடியாது. இதை மனதில் கொள்வோம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், நம்முடைய பகவான் உண்மையை அறிந்தவர். நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களை உண்மையை அறிந்த மெய்ஞானிகள் கூறும் பொழுது அதை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொல்லும் நேரத்தில் நாமே பிரசன்னமாகி விடுகிறார். நாமினுடைய இருப்பு உடனே வந்து விடுகிறது. அதன் பிறகு நாமே நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருக்கு நன்கு தெரியும். ஆக நாமும் சொல்பவர்கள் பிரார்த்தனை என்று கூட தனியே செய்ய வேண்டியதில்லை. நாமத்தை சொல்லி சொல்லி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது நாமியுடைய பிரசன்ஸ் நம்மிடம் இருக்கிறது. அந்த நாமி நமக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்வார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விடும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, பரஸ்பர நட்புணர்வு, உதவி செய்து கொள்ளுதல் இவற்றையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும். ஆட்கொல்லி நோய்கள் எல்லாம் அடிக்கடி தாக்குகின்றன, இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இயற்கையின் சீற்றங்களையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாயிருக்கும் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். ஆங்காங்கே உலகத்தில் பல இடங்களில் பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல பாஷை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள் அவரவர்களுடைய ஊழ்வினையின் காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியோ பாதுகாப்போ இல்லாமல் தாங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணையெட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக வளர்ச்சியுற்று ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்களிடம் மனதிற்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து அதை ஜீரணித்து ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கு வர வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். அதை ஆனந்தமாய் இடைவிடாது உச்சரித்து ஆத்ம சக்தியாக ஓங்கச் செய்ய வேண்டும். கையில் எந்த வேலை விழுந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, என்னென்ன வேலைகள் நம் கையில் விழுகின்றனவோ, அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, அதை தங்களுடைய சேவையாக பாவிக்க வேண்டும். இந்த உலகமே தங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் தங்களுடைய வேலைகள் தான். பகவான் சொல்வார் அடிக்கடி, எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபாதர்ஸ் ஒர்க். இந்த பிச்சைக்காரன் தான் என் தந்தையின் பணியை செய்கிறேன் நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய அப்பாவின் வேலையை தான் செய்து வருகிறீர்கள். ஆனால் அந்த உணர்வு உங்களுக்கு இல்லை. நீங்கள் செய்வதாக நினைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்வார். ஆக நாம் ஆனந்தமாக எந்த வேலை நம் கையில் விழுந்தாலும் அதை இறைவனுக்கு சேவையாக நினைத்து போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி ஆனந்தமாக செய்து வர வேண்டும். அப்பொழுது அது நம்முடைய ஆத்ம சக்தியாக ஓங்கிவிடும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ இறைவனிடமிருந்து வருகிறது. அது என்னை பக்குவப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வருகிறது. இது என்னிடம் இறைவனுடைய நெருக்கத்தை கூட்டும் என்ற நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய மனம் தூய்மையாகும். அப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுடைய அந்த தெய்வீக இருப்பு நமக்கு புலப்படும். வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் இறைவனுடைய பெரும் திட்டம் இருக்கிறது. இறைவனுடைய சங்கல்பம்தான் எல்லாவற்றையும் நடத்துவிக்கிறது. இதை நாங்கள் உணர வேண்டும். திடும் திடும் என்று நம்முடைய பழைய வினை, ஊழ்வினை நம்மை தாக்கும் பொழுது நிலைகுலைந்து போகாமல், இறைவனை நொந்து கொள்ளாமல், மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டாமல், என்னுடைய ஊழ்வினை என்னை இப்படி படுத்துகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பகவான் தன்னுடைய அன்பினாலும் கருணையினாலும் நாம் அவரை விட்டு விலகாமல் பார்த்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுவார். அவரிடம் நாம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடம் ஆசீர்வாதம் கேட்போம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகம்பாவம் ஒழிந்து ஆத்மபாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொள்வோம். வேண்டிக்கொள்கிறோம், வேண்டிக்கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.